சென்னை அடுத்த வண்டலூரில் பாமக மாநாட்டிற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் முகேஷிடம் கேட்கலாம். முகேஷ், உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் உத்தரவு குறித்த முழு விவரங்களை சொல்லுங்க. கட்டாயம் ருத்திகா, சென்னை அடுத்த வண்டலூர்ல பாமக மாநில மாநாடு நடத்துவதற்கு கடந்த வரும் 14ஆம் தேதி நடத்துவதற்கு பாமக தரப்பில் திட்டமிடப்பட்டது. இதற்கான அனுமதி கோரி வண்டலூர் டிஎஸ்பி கிட்ட மனு கொடுத்திருந்தாங்க. இந்த மனுவை பரிசீலித்த வண்டலூர் டிஎஸ்பி மாநாட்டிற்கு வருவாய்த்துறை அனுமதி இல்லைன்னு சொல்லியிருந்தோம். அது தனியார் இடத்துல நடத்துறதுக்கு அனுமதி இருக்க முடியாது என்றும் மறுப்பு தெரிவித்தார். இந்த மறுப்பு தெரிவித்ததை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாமக தரப்புல துணை பொதுச் செயலாளர் திருக்கச்சூர் ஆறுமுகம் வழக்கு தொடர்ந்தாரு. அந்த வழக்குல தனி நீதிபதி மாநாட்டிற்கு அனுமதி வழங்கி கடந்த வாரம் உத்தரவிட்டார். இந்த அனுமதி உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு தரப்புல மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த வழக்கு மேல்முறை செய்யப்பட்ட போது கடந்த 10ஆம் தேதி விசாரணைக்கு வந்தப்போ இந்த மாநாட்டு பணிகளை தொடர்வதற்கு இடைக்கால தடை விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டு இந்த வழக்கை இன்னைக்கு ஒத்தி வச்சிருந்தாங்க. இந்த வழக்கு இன்னைக்கு காலையில நீதிபதிகள் சசிதரன் மற்றும் வேணுகோபால் முன்னாடி விசாரணைக்கு வந்தப்போ இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் விசாரித்து திருப்ப ஒத்தி வச்சிருந்தாங்க. அவங்களோட விசாரணையில பாத்தீங்கன்னாக்க மனிதர் தரப்புல என்ன கோரிக்கை வச்சிருந்தாங்கன்னா, தாங்கள் அதிக பொருட்செலவுல இந்த செலவிடப்பட்டிருக்கிறதாகவும் அதை இந்த ஒரு நாள் மட்டும் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும், அதுக்கான கட்டணத்தை தாங்கள் செலுத்த தயார் என்றும் கோரிக்கை வச்சாங்க. அரசு தரப்புல எங்களுக்கு மாநாடு நடத்துவது பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. நீதிமன்றத்துல அந்த பிஜேபி மைதானம் தொடர்பான வழக்கு நிலையில் இருக்கும்போது அதற்கு அனுமதி வழங்கப்பட்டது நீதிமன்றத்தை கவனத்தை கொண்டு வரதுக்காக தான் நாங்கள் மேலும் தொடர்ந்து இருக்கோம். அதனால இந்த அனுமதியை ரத்து செய்யணும், மாநாடு நடத்துவதற்கு அனுமதிக்க கூடாது என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் கோரிக்கை வைத்தார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் இன்று மாலை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அந்த உத்தரவுல என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க, மாநாடு நடத்தக்கூடிய இடம் பிரச்சனையில் இருக்கனால இந்த மாநாட்டை யாரும் பயன்படுத்தக்கூடாது என்ற உத்தரவு தொடரும். அதே நிலையில பாமக தரப்புல இந்த மாநாட்டுக்காக அதிக அளவிலான பொருட்செலவு செய்யப்பட்டிருக்குது. ஏற்பாடுகள் பெரும்பாலான பணிகள் முடிஞ்சிருக்கிறதுனால அந்த ஒரு நாள் மட்டும் 14ஆம் தேதி மட்டும் அந்த இடத்தை பயன்படுத்துவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க. அதே நேரத்தில் இதற்கான ஒரு உரிமை கட்டணமாக 2 நாளைக்கு நாளை மாலை 5 மணியிலிருந்து திங்கட்கிழமை மாலை 5 மணி வரை இந்த இடத்தை பயன்படுத்துவதற்காக 25 லட்சம் ரூபாய் தொகையை நீதிமன்றத்திற்கு செலுத்த சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்துல நாளைக்கு மதியம் 12 மணிக்குள் செலுத்த வேண்டும். அப்படி தவறும் பட்சத்துல நாளைக்கு மதியம் 1 மணிக்குள்ள வண்டலூர் டிஎஸ்பி கிட்ட ஒரு டிமாண்ட் டிராஃப்டா செலுத்துறதுக்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்காங்க. இதன் மூலியமா தங்களோட இந்த உத்தரவு பிறப்பித்த பிறகு மனுதாரர் தரப்புல ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. என்னன்னாக்க, இன்னும் ஒரு நாள் மட்டுமே இருக்கனால பணிகள் முடிக்க முடியாதுன்னா மாற்று தேதியில இந்த மாநாட்டை நடத்துவதற்கு அனுமதிக்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சாங்க. நீதிபதிகள் நீங்க அந்த காலையிலேயே அந்த விவாதங்களின் போது அந்த கோரிக்கையை வைக்காதனால விவாதத்தை ஏற்க முடியாது. அந்த வண்டலூரே அந்த பிஜேபி மைதானத்தில் நடத்த வேண்டும் என்றால் 14ஆம் தேதி நடத்திக் கொள்ளுங்கள், மாற்று இடத்தில் நடத்துவது குறித்து நீங்கள் வேற முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ரித்திகா.